இவங்க தான் எங்க அத்தையாளோ. இங்க வா. இவன் தாண்டா என் மையன் பேச்சு வைப்பேன். வா வா சீக்கிரம் வா. ஹலோ, என் பையனை பாத்தீல? இவ என் அத்தை பொண்ணுடா. சொந்தத்துல கல்யாணம் முடிச்சதுனால வந்த வினாடாது. இவனால பேச முடியல, கேட்க முடியல. வயசு 9 ஆகுது. எந்திரிச்சு நடக்க கூட தெரியல. ரத்த சம்பந்தத்துல கல்யாணம் முடிச்சா இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டருங்க சொல்றாங்கடா. இந்த கொடுமைய ஊர்க்காரங்கிட்ட காட்ட பயந்துகிட்டு தாண்டா என் பொண்டாட்டிய வெளியூர்ல வச்சுட்டு ஊருக்குள்ள போய் சொல்லிக்கிட்டு தர்றேன். நான் வியாபாரம் அது இதுன்னு கடையிலேயே கிடந்துடுறேன். வெளிக்கு வர்றது கூட தெரியாத இந்த பச்சை குழந்தை வச்சுட்டு அவ படுற பாடு இருக்கே. இந்தா போன வருஷம் என் பையன் பேச்சியவனோட பிறந்த நாளைக்கு எடுத்த போட்டோ இது. மாமனுக்கு வாக்கப்பட்ட சந்தோஷம் எல்லாம் இவன் பிறக்கிற வரைக்கும் தாண்டா. இவன் பிறந்ததுக்கு அப்புறம் இவ வாய் சிரிச்சாலும் கண்ணுல எப்பவுமே கண்ணீர் தாண்டா. உங்க அம்மா எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. உன் மனசுல மாரிய கட்டணும்னு நினைப்பு இருக்கா? சின்ன வயசுல இருந்து மாரிய மேல ரொம்ப பிரியமா இருப்பா. அவ இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியறப்போ அவளை விடுறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மாரி ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனாலதான் சொல்றேன், ரத்த சம்பந்தத்துல கட்டினா எல்லாருக்கும் இப்படி ஆயிரும்னு நான் சொல்லல. ஆனா எத்தனையோ பேருக்கு இப்படி ஆயிருக்கு. மாரியும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. இதுக்கு மேல என்னால எழுத முடியல, எழுதவே முடியல. நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மாரியம்மா. வாங்கண்ணே, வாங்க மதனே. ஏதோ விசேஷமா கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. எல்லாம் நல்ல விசேஷம் தான். தங்கராசுக்கு கல்யாணம், நேரம் இடம் கூடி வந்துச்சு. பொண்ணு பொண்ணு என் முதலாளி தான், அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போவான்னு வந்தான். கோமதி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய வந்து நின்று பொறுப்பா வேலை பார்த்த மாதிரி நம்ம தங்கராசு கல்யாணத்துக்கும் நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். இங்க வருமாமா, என்ன பார்த்தா கேடா பை மாதிரி தெரியல உனக்கு? அன்னைக்கு கோமதி கல்யாணத்துல வந்து ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அது என் தங்கச்சி வாழ போற வீடுன்னு நினைச்சு நீங்க தான் உங்க உறவு வேணாம் ஒட்டு வேணாம்னு சொல்லி ஊராஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு அந்நியத்துல பொண்ணு பார்த்துட்டீங்கல்ல. எங்க பொண்ணே வேணான்னு பறவை உங்க உறவு நாங்க வேண்டி கிடக்கு. எங்க வீட்டுல இருந்து யாரும் உங்க கல்யாணத்துக்கு வர முடியாது, நீங்க கிளம்பலாம். நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. என் பிள்ளைக்கு நீ தாய்மாவளா? நீ பத்திரிக்கை கொண்டு வந்து நிக்கிறியாடா? என் வயிறு எரியுது. உன் மகனுக்கு கல்யாணம் வச்சா நல்லா இருந்துருவாடா. அவன் ஆசமா போயிடுவாடா. உன் மகன் விளக்கவே மாட்டாடா. அவனுக்கு காரியத்துல தான் நடக்கும். என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாளே. நகையில கதை காட்டி எங்களை ஒதுக்கிட்டாளே. அழுகாதக்கா, சொன்ன கேளுக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குற மாதிரியா கத்துறது? என்ன பொம்பளை நீ? நீயே இப்படி அழுதுக்கலாமா? சிறு வயசுல இருந்து இவ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க உனக்கு
பண்ணிக்க போறா. பத்திரமா பாத்துக்கோ. போ போக்கா. நீ போ அத்தா. என் தங்கச்சி தங்கச்சி போறானா? இருடா, அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுப்போ. அப்படிதான் பண்ண போன கூட நம்ம தான் பக்கத்துல இருக்கோம்ல, பயப்படாத வா. எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்தை என் மாமா குடும்ப நாசமா போனு சாப்பிட்டுட்டான். நீ என்ன தண்டிச்ச மாதிரி என் தங்கராசி தண்டிச்சிடாத. அவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும். என் தங்கராசி இங்கிட்ட இருந்தாலும் நல்லா இருக்கணும். கருப்பசாமி காப்பாத்து. நாம தான் ஏதோ பயந்துட்டோம். தைரியமா இருறா, அவ சாகல மாட்டான். போய் தண்ணி விடும். குடிமா ஏமாரி உன்னை எவ்வளவு தைரியமான பொண்ணு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டேம்மா. பாத்துடா, நான் போய் வயிற்றுல விட்டுறேன். சீக்கிரம் உன. என்ன மனுஷன்டா நீ? கூட பிறந்த தூக்க மாட்டிக்க போற, குத்துக்கலாட்ட உட்காந்துட்டு இருக்க. அண்ணே, அவெல்லாம் போய் தொலைட்டும்ண்ணே. அவ எது தூக்க மாட்டான்னு கேளுங்க. காசுன பியா திங்கிற மாமன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போகணுமா? நீங்களே நியாயத்தை கேளுங்க. என்ன மாறி அப்படியா சொன்ன? தங்கராசி கல்யாணத்துக்கு இந்த வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் போனோன்னு ரோசமான கேட்டெல்லாம் என்னால அந்த கல்யாணத்துக்கு போக முடியாது. அப்பா எனக்கும் கிணறு இருக்கு, அரளி விதை இருக்கு, துத்த தண்ணிட்டு கூட செத்துவ. ஏன்டி இப்படி பேசுற? உங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு நான் சீரழிஞ்ச செங்க சமந்திருக்கேன்டி. என்னப்பா நீ முரண்டு பிடிச்சிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வாப்பா. சாப துணிஞ்சாலும் எப்பவும் கூடவே இருந்து காவ காக்க முடியுமா? சரிண்ணே, அவன் கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள இவன் கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். அதுக்கு இவன் ஒத்துக்குறான்னு கேளுங்க. ஏய், என்னப்பா பேசுற நீ? அவளே தன்னால மனசு உடைஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல கல்யாணம் எந்த பொண்ணு பாத்துக்குவா? நான் ஒத்துக்கிறேன்னு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.